வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக. ஸ்ரீராம ஜெயம். அனைத்து அன்பான இதயங்களுக்கும் எம் அகம் கனிந்த வணக்கங்கள். இந்த பதிவில் அனைவரிடமும் அதி அற்புதமான நல் விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தயை கூர்ந்து முழுவதுமாக கேட்டு இன்புற்று பயன் பெறுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க்கையில் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. எதுக்காக ஓடுறோம், நம்மளை ஓட வைக்கிறது யாரு, இந்த ஓட்டம் என்னைக்கு முடியும்? எல்லாரும் ஒரு தேடலோடு ஓடுறோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிடத்தும் ஒரு தேடல் இருக்கு. அனைத்து உயிர்களிடத்தும் ஒரு தேடல் இருக்கு. பசி தேடலாக இருக்கட்டும், அன்றாட உணவு தேடலாக இருக்கட்டும், அறிவு தேடலாக இருக்கட்டும், ஆன்மீக தேடலாக இருக்கட்டும், பொருளாதார தேடலாக இருக்கட்டும், இப்படி வாழ்க்கையில் பல்வேறு தேடல்கள் இருக்கு. தேடல் இல்லாத உயிர்களே இவ்வுலகில் இல்லை. நம்ம யாரு? நம்ம எதுக்காக பிறந்தோம்? நம்ம தாய் தந்தை வழி இந்த உலகத்தில் மானிட பிறவியா எதற்காக நாம் பிறந்தோம்? அந்த கேள்வி என்னைக்காவது எல்லார் மனதிலும் எழுந்திருக்கா? ஒரு சிலர் மனதில் நிச்சயம் எழுந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய சூழல், நம்மளுடைய எண்ண ஓட்டம், வாழ்க்கை ஓட்டம் நம்மளை திசை திருப்பி அதோட பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருப்போம். உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, பகிர்றதுக்கு நிறைய இருக்குது. அதை இந்த ஒரு வீடியோவில் பகிர முடியாது. ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட இந்த பொழுதில் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அதாவது, சாதாரண மனுஷ பிறவியா கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. இந்த பிறவியில் நம்ம ஒரு 100% சரியாக இல்லை அப்படி என்றாலும் ஒரு 10% ஏனும் சரியாக இந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும். சரி, வாழ்க்கைக்கு என்ன அடிப்படை கூறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுக்கம், சுய ஒழுக்கம். அடிப்படையிலே இந்த ஒழுக்கம் அனைவரிடத்தும் இருக்க வேண்டும். ஒழுக்கம்னா என்ன? சுருக்கமாக சொல்லணும்னா, நல்லதை எண்ணணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை பகிரணும், நல்லதை செய்யணும். நம்மளோட ஒழுக்கம் எப்படி வெளிப்படும்? நம்மளுடைய நன்னடத்தையில் வெளிப்படும். இந்த இடத்துல திருக்குறளை உதாரணம் காட்டியே ஆகணும்.
எப்பேற்பட்ட மகான் வள்ளுவ பெருமான்! உலகத்தில் உயிர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று 1330 குறட்களில் 1330 குறட்பாக்களில் அடடடடா, என்ன ஒரு அற்புதம்! படிக்க படிக்க திகட்டாத ஒரு அருமருந்து, அற்புத மருந்து, திருமருந்து. இன்னைக்கு ஒரு குறளை நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். திருவள்ளுவர். இந்த மனுஷப்பிறவிக்கு ஒழுக்கத்தை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உயிர் பெருசா? கிடையாது. உடம்பு பெருசா? கிடையாது. எது பெருசு? ஒழுக்கம்தான் பெருசு. எது பெருசு? ஒழுக்கம். ஒழுக்கம்தான் பெரியது. உயிரை விட பெரியது. எல்லாரும் 100 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். யாராவது ஒழுக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமா? சொல்லுங்க. அடிப்படை ஒழுக்கம்னா என்ன? நம்மளை இறைவன் எந்த இடத்துல படைச்சிருக்காங்க, அந்த இடத்தில் அந்த இடத்திற்கு உரியவராய் அனைத்து வித நன்மைகளும் மரியாதைகளும் தன்னடக்கமும் நிரம்ப பெற்று நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழுவதுதான் நமக்கான சுய ஒழுக்கம். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ சிறிய ஆளாக இருக்கட்டும், மனுஷனை மதிக்கணும். என்ன பண்ணணும்? மனுஷனா மதிக்கணும், சமமாக பேணணும். ஒன்றே அனைவரும் இவ்வுலகினில். அடிப்படை ஒழுக்கம் வீட்டிலிருந்தே வரணும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம முதல்ல உரியவங்களா, உண்மையா, நன்மையா இருக்கணும். அடுத்து நம்ம சமூகத்துக்கு பல்வித நன்மையா, ஒழுக்கமா இருக்கணும். அடுத்து நம் நாட்டுக்கு பிரயோஜனமான ஜீவியா, நம்மளால் இயன்ற நன்மைகளை செய்து இந்த பாரதம் வளம் பெற நலன் பெற தம்மால் இயன்ற தொண்டுகளை செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தேவையான அதிமுக்கியமான அடிப்படை ஒழுக்கம்தான். அது அடிப்படையிலே உருவாக்கப்பட வேண்டும். ஒரு குழந்தை கருவில் ஜெனித்த பொழுதே, அறிந்த பொழுதே குழந்தைக்கு நற்போதனைகளை போதிக்க வேண்டும். அது வளரும் காலங்களிலும், அதாவது பிறந்து வளரும் காலங்களிலும் அதற்கு தேவையான அதிமுக்கிய ஒழுக்க ஆற்றல்களை எடுத்து இயம்பி சிறப்பாக வழிநடத்தி சிறந்த வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும். உலகம் உய்ய வேண்டும், உலகம் தழைக்க வேண்டும், உலகம் சிறக்க வேண்டும். அது யாரால் முடியும்? அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே உண்டு வாழ்வு. ஒரு நற்செயல் இந்த உலகத்தில் தழைக்க வேண்டும், சிறக்க வேண்டும் என்றால் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட வேண்டும் என்றால் அதற்கான நடவடிக்கைகளை சிறப்பாக கையாள வேண்டும், சிறப்பாக கடைபிடிக்க வேண்டும். அனைவரும் நல்லொழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், நல்வழி வாழ வேண்டும். ஒரு பிறப்பு ஒரு வாழ்க்கை. எப்படி வேணுனாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழணும்
அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வரன்முறைக்குள்ள அந்த சிறந்த வழியில், நல் வழியில் ஒழுக்கத்தை கடைபிடித்து பயணம் பண்ணால் எல்லா உலகமும் சிறந்து இன்புற்று பிரகாசமாக வாழும் என்பது நிச்சயம். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவுகளில் காண்போம். தான் மொழிந்த இந்த உரைகள் தங்கள் மனதை ஏதேனும் காயப்படுத்தி இருந்தால் மன்னித்தருளுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் சிறந்து வாழணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரு பிறப்பு ஒரு வாழ்க்கை இனிமையாக இருக்கணும், இனிமையாக வாழணும், இந்த உலகம் நலமும் வளமும் பெறணும், எல்லா மக்களும் சிறந்து வாழணும். இந்த பதிவு உங்களுக்கு பயன் அளித்திருந்தால் தங்களால் இயன்ற பிறருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் நன்மை பயக்குங்கள். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் கட்டாயம் கிடையாது. நன்றி, வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கே.